வந்தான் செத்தார் ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி கடந்த 3 வாரமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜய் சேதுபதி இவ்வளோ தான் அட்ரஸ் பண்ணுறாரு. கானா வினோத் அப்படிங்கும்போது கானா வினோத் எழுந்திருக்கிறாரு. ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் வருது. இவர் வணக்கம் போடுறாரு. அதுக்கப்புறம் கை கட்டுறாரு. கை கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறார் விஜய் சேதுபதி. இவர் அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறம் உட்கார்ந்துடுறாங்க. அடுத்த வாரம் எழுந்திருக்கிறாரு. ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் வருது. கை கட்டுறாரு. கை கட்டாதீங்க விடுங்க, உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து எழுந்திருக்கிறாரு. ஒரு ஹியூஜ் அப்ளாஸ் வருது. கை கட்டுறாரு. கை கட்டாதீங்க எடுங்க, ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. இது கானா வினோத் வீக்கெண்டனுடைய இன்ட்ராக்ஷன். இவ்வளோதான் விஜய் சேதுபதிக்கும் கானா வினோத்துக்கு நடந்துகிட்டு இருக்கிறது. அடுத்தது கம்ருதீன் எழுந்து நிற்கிறாரு. உங்கள் கேம் இப்போ நல்லா இருக்கு, உட்காந்துருங்க. அடுத்த வாரம் வருது. எழுந்து நிற்கிறாரு. உங்கள் கேம் இப்போ நல்லா இருக்கு, உட்காந்துருங்க. அடுத்த வாரம் எழுந்திருக்கிறாரு. உங்கள் கேம் இப்போ நல்லா இருக்கு, முன்ன மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்கள், வீக்கெண்டினுடைய அந்த சுவாரஸ்யத்தை இந்த 2 போட்டியாளர்களும் புரியாமல் இருக்காங்களா, இல்லை இவங்களை புரியாமல் வைத்திருக்கிறார்களான்னு சத்தியமாகவே எனக்கு புரியல. அதாவது வீக்கெண்டுங்கிறது ஒரு மேஜிக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சபரிநாதன் ஒரு கண்டஸ்டன்ஸ் உள்ளே இருக்கார் இல்லையா, அவர் உள்ளே வரும்போது டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு உள்ளேயும் பேசுனாங்க, வெளியிலையும் பேசுனாங்க. அதற்கு பிறகு அவருடைய கேம் ஃபார்மேட்டில் அது யாருமே பேசுபொருளாகவே ஆகலை. அவங்களுடைய ஃப்ரெண்டே ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்களே, சபரிநாதா நான் தேடிட்டு இருக்கேன் எங்கன்னு, நமுத்து போன அப்பளம்லாம் சொன்னாங்க. ஏன்னா டோட்டலாகவே ஒன்றும் காலி. ஆனால் ஒரு வீக்கெண்டு பயங்கரமாக ரோஸ்ட் வாங்கிட்டு இருப்பார் விஜய் சேதுபதி கிட்ட. பார்வதியை தள்ளி விட்ட அந்த இன்சிடெண்ட்டில் அந்த அடுத்த நாள் அவருக்கு ஆர்மி உருவாயிடுச்சுங்க. சபரிநாதனுக்கு சப்போர்ட்டாக நிறைய பேர் கொந்தளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்சிகள்லாம் பார்த்தோம். அடுத்த 4 நாள்லேயே அந்த ஆர்மிலாம் கலைஞ்சு ஓடிடுச்சு. ஏன்னா சபரிநாதன் உள்ள டோட்டலி ஸ்லீப்பிங் மோடு. ஐயோ நம்ம ஏதாவது பண்ணால் விஜய் சேதுபதி திட்டுறாரு அப்படின்ட்டு. இந்த கண்ணோட்டத்தோடு யாராவது இந்த வீக்கெண்டை எதிர்கொண்டா அவங்க இந்த கேமை ஜெயிக்கவே முடியாது. வீக்கெண்ட் ரோஸ்ட் நீங்கள் வாங்குறீங்க, வீக்கெண்ட் ரோஸ்ட் இல்லை, வீக்கெண்டை எதிர்கொள்ளணும். அப்போ எதிர்கொள்ளணும்னா நீங்கள் உள்ளே ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணியிருக்கணும். கண்டென்ட் பண்ணும்போது தான் எதிர்கொள்ள முடியும். எதிர்கொண்டு மீண்டும் நீங்கள் திரும்பி வந்தால் தான் மக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும், உங்களுக்கான அந்த ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? இதை இவங்க 2 பேருமே புரிஞ்சிக்காத இப்போ வீக்கெண்டில் உங்களை எதுவுமே கேள்வி கேட்கவே இல்லை. இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அன்றைக்கி செட்டுக்குள்ளே வந்த அணில் இருந்த டைம் ஸ்பேஸ் கூட கானா வினோத்துக்கும் கமருதீனுக்கும் இல்லைன்னு. உண்மையும் கூட தானே அது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களை ரோஸ்ட் கேள்வி கேட்கணுங்க, அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பதில் சொல்லணும். அங்கே நீங்கள் சரியாக சொல்கிறீங்களோ தவறாக சொல்கிறீங்களோ, இல்லை உங்களை வதைக்கிறாங்களோ நீங்கள் அவரை வதைக்கிறீங்களோ, இங்கே வெளியில் உங்களுக்கான ஃபேன் பேஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களை 2 பேரையும் வச்சுட்டு உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க? கமருதீனை பாராட்டி விட்டார் விஜய் சேதுபதி, அப்புறம் கமருதீனை பாராட்டி விட்டார் விஜய் சேதுபதி, அப்புறம் அவ்வளோதான். கானா வினோத்தின் சட்டை சூப்பராக இருக்குன்னு சொன்னார், அப்புறம் ஆடியன்ஸ்லாம் கிளாப்ஸ் பண்ணாங்க, அப்புறம் அவ்வளோதான். இது 2 பேருமே புரியாத விஜய் சேதுபதி கிட்ட நாங்கள் ரோஸ்ட் வாங்கக்கூடாதுன்னு உள்ளே உட்காந்து ஐஸ்கிரீம் கிண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெற்றியாளர் வரிசைக்கு வர முடியாது. உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கான்னு எனக்கு தெரியல. கானா வினோத்துக்கு வெளியில் இவ்வளோ சப்போர்ட் இருக்குமான்னு அவருக்கு தெரியல. நம்ம அது ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் போகிற போட்டியாளர்கள் கூட இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிங்க, வீக்கெண்டில் உங்களை அட்ரஸ் பண்ணணுங்க. இப்போ எஃப்ஜேக்கு கூட ஒரு 4 ஃபேன் பேஸ் உருவாயிருக்கும். என்னையா எஃப்ஜேவை போட்டு இப்படி பண்ணிட்டாரு, எஃப்ஜே என்ன அவர் கேரக்டரில் தானே அவரால் பண்ண முடியும், அவர் எப்படி தலையாக வரும், ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இதுதான் நான் சொல்கிறேன், வீக்கெண்டில் பேசுபொருளாக மாறுங்கள். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்கெண்டுலேயும் அவங்க பேசுபொருளாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் ஆரம்பத்தில் பாட்டமில் இருந்த பார்வதி டப்பு 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 டப்புன்னு முன்னேறி இங்கே வந்திருக்காங்க. கேம் ஆடி முன்னே வாங்கயா. பாட்ஸ்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது. நான் இவங்க 2 பேர் பாட்ஸ் வச்சாங்கன்னு சொல்ல, பாட்ஸ் வச்சுன்னு உள்ளே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவருக்காக சொன்னேன்.